அண்மை செய்தியை பார்க்கிறோம். பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்றினை எழுதியிருக்கிறார். கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை தேவை என்ற பொருளில் கடிதம் எழுதியிருக்கிறார். இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை விரைவில் மறு ஆய்வு செய்து கச்சத்தீவை மீட்க விரைந்து நடவடிக்கை எடுத்திடுக என்று கோரியுள்ளார். பிரதமர் மோடி இலங்கை செல்லவிருக்கும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த கடிதத்தை பிரதமருக்கு எழுதியிருக்கிறார். ஏற்கனவே இது தொடர்பாக சட்டப்பேரவையிலும் முதல்வர் உரையாற்றியிருந்தார், தீர்மானத்தை முன்மொழிந்திருந்தார். அதனை நாம் பார்த்தோம். தற்போது பிரதமர் மோடிக்கு இதனை வலியுறுத்தி கடிதம் எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், சட்டப்பேரவையிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்பாக தீர்மானத்தை முன்மொழிந்திருந்தார், வலியுறுத்தி பேசியிருந்தார். இப்போது பிரதமர் மோடிக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் என்னென்ன அம்சங்களை குறிப்பிடுகிறார்? தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகள் நிரந்தரமாக பாதுகாக்கும் வகையில் இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை விரைவில் மறு ஆய்வு செய்து கச்சத்தீவை மீட்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கடிதம் எழுதியிருக்கிறார். அதாவது இந்திய பிரதமர் இலங்கைக்கு தற்போது தாய்லாந்து சென்றிருக்கிறார். தாய்லாந்திலிருந்து இலங்கை சென்றுவிட்டு இலங்கையிலிருந்து ராமேஸ்வரம் இந்த பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கிறார். ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்தார். இந்த முறை பிரைம் மினிஸ்டர் இலங்கை போகும்போது ஒரு நல்ல செய்தியோட தமிழகம் திரும்புவார் என்று சொல்லியிருக்கார். அந்த அடிப்படையில ஒரு சில செய்திகள் தமிழக அரசுக்கும் கிடைத்ததாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் தற்போது இந்த வலியுறுத்தலை முதலமைச்சர் ஏற்கனவே நேற்றைக்கு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. பல முறை தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 283 ஏக்கர் கொண்ட அந்த கச்சத்தீவு 1974ஆம் ஆண்டு அப்போது தமிழகத்தில் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார், மத்தியில் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தார். இந்தியா இலங்கை ஒப்பந்தம் மூலமாக அது தாரை வார்க்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் தற்போது தூதரக ரீதியில் இந்திய அரசு ஒரு முக்கியமான முயற்சியை எடுத்திருப்பதாகவும் தெரிகிறது. இதை முன்கூட்டியே தமிழக அரசு தெரிந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சருக்கு இந்த கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறார். தளபதி, மாநில அரசினுடைய நிலைப்பாடு என்னவென்று கேட்காமல் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. அதனால திமுக இதனை தாரை வார்த்தது என்ற ஒரு தவறான அனுமானம் இருக்கிறது, அது தவறாக பரப்பப்படுகிறது என்பதான கருத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில முன் வச்சிருந்தாரு. திமுகவுக்கு எதிராக செய்யக்கூடிய அரசியல் இது அப்படின்னு பேசியிருந்தாரு. அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்களுடைய எதிர்வினையையும் நம்ம பார்த்திருந்தோம். தேர்தல் நேரங்களின் போது மட்டும் திமுக கச்சத்தீவை மீட்போம் என்று கபட நாடகம் ஆடுவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அந்த விமர்சனங்கள், முதலமைச்சரினுடைய இந்த தனி தீர்மானம் கடிதம், இதற்கான விமர்சனங்கள் குறித்தும் பதிவு பண்ணுங்க ரமேஷ். ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் இந்திய பிரதமர் ஏற்கனவே நரேந்திர மோடி, கே ஸ்டாலின் ஏற்கனவே பல முறை இது போன்ற எனக்கு கடிதங்களை எழுப்பியிருக்கிறார். ஆனால் அப்போது அவர்கள் கூட்டில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி தான் இது தாரை வார்த்தாக இந்திய பிரதமரே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு பார்லிமெண்ட்ல பேசின வீடியோக்களும் நேற்றைக்கு கூட பரப்பப்பட்டது. இந்த நிலையில பிரைம் மினிஸ்டருடைய இலங்கை பயணம் இந்த முறை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோரெல்லாம் அந்த நாட்டில் இருக்கிற புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசாங்கத்திடம் சில முக்கியமான முடிவுகளை ஏற்கனவே எடுத்திருக்கிறார்கள். அந்த முடிவு ஓரிரு தினங்களில் வெளியாக இருக்கும். அப்போது ஒரு நல்ல செய்தி தமிழகத்திற்கு காத்திருப்பதாக தான் வானதி சீனிவாசன் இன்றைக்கு கூட புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியிலும் தெரிவித்திருக்கார். எனவே தமிழக அரசும் இதை உன்னிப்பாக கவனித்து வருவது, அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை தற்போது குறிப்பிட்டு இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார். தளபதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்.